ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கு 40 வயதில் திருமணம் நடக்கிறது. ஆனால் குழந்தை 60 வயதில் தான் பிறக்கிறது. அதே போல தன் குமாரனை ஆசீர்வதிக்கும் நாட்களிலே அவன் கண் பார்வையற்றவனாக இருக்கிறான். கர்த்தருக்குள் ஈசாக்கு இருந்தும் ஏன் அவருடைய சந்ததி வர தாமதமாகிறது? அவன் ஏன் கண் பார்வையற்றவனாக இருக்கிறான்? இந்த 2 சம்பவங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஈசாக்குக்கு 40 வயதில் திருமணமாகிறது. பிள்ளைக்காக ஈசாக்கு கர்த்தரிடத்திலே வேண்டுதல் செய்து 20வது வருடங்களிலே நிறைவேறுகிறது. இந்த சமயத்தில் ரெபெக்காள் கர்ப்பம் தரித்த பொழுது தன் கர்ப்பத்திலே குழந்தைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருக்கிறது. அதை குறித்து விசாரிப்பதற்காக கர்த்தரிடத்திலே செல்கிறாள். கர்த்தர், உன் கர்ப்பத்தில் 2 சந்ததிகள் உருவாகி இருக்கிறது, ஒருவன் பலத்த ஜாதியா இருப்பான், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்ற வாக்குத்தத்தத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் ஈசாக்கு அதற்கு நேர்மாறாக இருக்கிறான். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிப்பதை காட்டிலும் ஏசாவை ஆசீர்வதிப்பதிலே மிகவும் கவனமாய் இருந்தான். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்னவென்றால், ஈசாக்கின் நாட்களிலே மிகுந்த பஞ்சம் ஒன்று உண்டாகிறது. அவன் எகிப்துக்கு போக மனதாக இருக்கிறான். ஆனால் கர்த்தர் அவனோடு உடன்படிக்கை செய்து, இந்த தேசத்திலே இரு, நான் உனக்குள்ளாகவும் உன் சந்ததிக்குள்ளாகவும் பூமியின் குடிகள் எல்லாம் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எகிப்துக்கு போகாமல் ஆண்டவர் சொன்ன தேசத்திலே இருக்கிறான். அந்த பஞ்சம் உண்டான தேசத்திலே ஈசாக்கு விதை விதைக்கிறான். அந்த வருடத்திலே கர்த்தர் 100 ரத்தினையான பலனை அவனுக்கு கொடுக்கிறார். அதன் மூலமாக அவன் சகலத்திலும் விருத்தி அடைகிறான். ஈசாக்கு 100 வயதாகிறது. அப்பொழுது அவனுடைய கண் பார்வையடைந்து போன நேரத்திலே ஏசாவை அழைத்து, நான் முதிர் வயதுள்ளவனானேன், என் மரணம் எந்த நாளில் என்பதை நான் அறியேன். அதனால் நீ வனத்திற்கு சென்று வேட்டையாடி உணவை சமைத்து எனக்கு கொடு, நான் உண்டு உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று அவனிடத்திலே வாக்கு கொடுக்கிறான். உடனே ஏசா வேட்டையாடுவதற்காக புறப்படுகிறான். இந்த சமயத்தில் ரெபெக்காள் யாக்கோபிற்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஏசாவை போல யாக்கோபை அனுப்புகிறார். யாக்கோபும் ஈசாக்கு கேட்டபடியே தன் தாயிடம் உணவை சமைத்து அதை கொண்டு வந்து ஈசாக்கிடம் கொடுக்கிறான். அவன் உணவை புசித்து திராட்சரசத்தை அறிந்து, மகனே, என் கிட்டே வந்து என்னை முத்தம் செய் என்று கேட்கிறான். அப்பொழுது யாக்கோபு போய் அவனை முத்தம் செய்யும் பொழுது அவன் வஸ்திரத்தின் வாசனையை முகந்து பார்த்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது என்று அவன் சொல்லுகிறான். ஆக ஈசாக்கினுடைய எண்ணம் எல்லாம் ஏசாவை ஆசீர்வதிப்பதிலே மட்டுமே ஒரே குறியாக இருந்தது. ஆனால் ஏசாவோ பொறுப்பற்றவனாகவும் தாய் தந்தையின் பேச்சுக்கு கீழ்ப்படியாதவனுமாக இருந்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படி உணவுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை யாக்கோபினிடத்திலே விற்று போட்டு அலட்சியம் பண்ணான் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்ததாக கானானிய ஸ்திரீயை திருமணம் செய்கிறான். கர்த்தருடைய கீழ்ப்படிதலுக்கு உட்படாதவனாய் அவன் இருந்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட நிலைமையில் அவன் கண் பார்வை உள்ளவனாக இருந்திருந்தால் நிச்சயமாக அவன் ஏசாவை தான் ஆசீர்வதித்திருப்பான். ஆனால் உண்மையில் ரெபெக்காள் கர்த்தருடைய திட்டத்தை அறிந்து எவ்விதத்திலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அசட்டை பண்ணிவிடக்கூடாது என்பதற்காக தான் சாபமானாலும் பரவாயில்லை, கர்த்தர் உரைத்த வாக்குத்தத்தமும் தீர்க்க தரிசனமும் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அவள் இப்படியாக செய்கிறாள். நாம் கர்த்தருக்குள் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். கடிவாளம் போல ஒரே திட்டத்தை நோக்கி நாம் பயணிக்க கூடாது. ஏனெனில் கர்த்தர் நமக்கு குறித்தான வாக்குத்தத்தங்களையும் திட்டங்களையும் கர்த்தர் வெளிப்படுத்த அநேக காரியங்கள் மூலமாக கர்த்தர் பேசுவார். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அனுதினமும் வேதத்தை வாசிப்போம், தியானிப்போம், ஜெபம் செய்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.